ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம். தியானம் 21. ஆத்துமநேசரின் உமிழ்நீர். வேத வசனங்கள். அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டார். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். போதனை: இயேசுவின் திரு அமுத மகத்துவத்தை பற்றிய 2 குறிப்புகளை மேலே சொல்லிய வாசகங்களில் பார்க்கிறோம். அவையாவன: 1. இயேசுவின் அமுதம் நாவில் திமிரை நீக்குகிறது. கடிகாரங்கள், இயந்திரங்கள், வண்டிகள் எல்லாம் சக்கரங்களால் தம் வேலைக்கு இயக்கப்படுகின்றன. அவை ஒவ்வொன்றும் தம் அயனத்தில் சுழலும்படி அடிக்கடி எண்ணெய் அல்லது கொழுப்பு போடுகிறது உண்டு. அப்படி செய்யாத பட்சத்தில் அச்சக்கரங்கள் துருப்பிடித்து சேதப்படுகிறதோடு வேலைகளையும் முடக்கி போடும். நாவானது பெரிய காரியங்களை நிறைவேற்றும் சிறிய சக்கரம் போல் இருக்கிறது. அது ஆயுள் சக்கரங்களையும் அதை சேர்ந்த இயந்திரங்கள் அனைத்தையும் கரைப்படுத்தி துருவேற்றி கொளுத்தி போடத்தக்க சூட்சம சக்கரமாய் இருக்கிறதென்று பரிசுத்த யாக்கோபு சொல்லியிருக்கிறார். நரகத்தில் உள்ள ஒரு வியாதி அதை பிடிக்கிறதுண்டு. அதற்கு நாவறட்சி என்று பெயர். இந்த வியாதி கொண்டவர்கள் கொன்னை வாயைப் போல் தேவனை தக்கபடி துதியார்கள், புகழார்கள். அவரை நோக்கி சரியான முறைப்படி விண்ணப்பம் பண்ணவும் மாட்டார்கள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கவும் மாட்டார்கள். இப்படிப்பட்ட தடித்ததும் திமிர்த்ததுமான கொன்னை நாவின் நோய்க்கு இயேசுவின் உமிழ்நீர் மருந்தாயிருக்கிறது. 2. இயேசுவின் அமுதம் குருட்டு கண்களுக்கு கலிக்கமாயிருக்கிறது. இரட்சகர் 2 தரம் தமது திரு அமுதத்தை குருடருக்கு கலிக்கமாக உபயோகித்திருக்கிறார். இதில் பரிசுத்த யோவான் சொல்லும் குருடன் பிறப்பு முதல் குருடனாயிருந்தான். கண்ணானது சரீரத்துக்கு விளக்காயிருக்கிறது. அந்த விளக்கு பிரகாசிக்கும்படி அதனுள் ஒரு தைலம் இருக்கிறது. அந்த தைலம் இல்லாவிட்டால் அக்கண்ணில் காட்சியிராது. சரீர கண்ணை விட மனக்கண் விசேஷமானது. மனக்கண்ணுக்கும் ஒரு தைலம் அவசியம். அது இல்லாத மனதில் தன்னை அறியும் அறிவாவது, தேவனை அறியும் காட்சியாவது இராது. ஆனால் இயேசுவின் திரு அமுதம் அப்படிப்பட்ட மனக்கண்களை தெளிவிக்கும் கலிக்கம் போல் இருக்கிறது. தியானம். ஆத்துமாவே, உன்னை நான் கூர்மையாய் பரிசோதித்த பின்பு உனக்கு கொன்னை வாய் உண்டென்று கண்டுபிடித்து கொண்டேன். நீ அதை ஆமென்று ஒத்துக்கொள்ளுகிறாயா அல்லது ஆட்சேபிக்கிறாயா? சொல்லு. நான் கொன்னை நாவுடையவன் அல்லவென்று ரூபிக்கிறியாக்கும். உன் நியாயங்கள் உன்னோடு இருக்கட்டும். உன் நாவு உன் மூக்கை தொடும்படியான நீள நாவாய் தான் இருக்கிறது. அது மேலும் கீழும் இரு பக்கமும் சக்கரம் போல் வளையவும் சுழலவும் செய்கிறது மெய்தான். நீ ஊருக்கெல்லாம் அஷ்டாவதானிதான். தேவனுக்கோ நீ கொன்னை நாவுடையவன்தான். உன் பேச்சை கேட்க பெரும் கூட்டம் வரலாம். உன் பாட்டை கேட்க 10,000 பேர் கூடலாம். என்றாலும் நீ கொன்னை வாயன்தான். உலக விஷயத்தில் உன் நாவு நீண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் விஷயத்தில் உனக்கு கொன்னை நாவு. சிற்றின்ப பாட்டுக்கு உன் நாவு வளைகிறது. பேரின்ப கீதங்களுக்கோ உனக்கு கொன்னை நாவு. இதற்கு காரணம் என்ன? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று உலக இரட்சகர் சொன்னார். தெய்வீக விஷயத்தில் உன் இருதயத்தில் நிறைவில்லை. ஆதலால் அது கொன்னி பேசுகிறது. தேவ அன்பு உன் இருதயத்தில் நிறைவாயில்லை. ஆதலால் உன் இருதயம் தேவ அன்பு விஷயத்தை குறித்து கொன்னி பேசுகிறது. விசுவாசம், தாழ்மை, பொறுமை, தேவ பக்தி முதலிய சற்குணங்கள் உன் இருதயத்தில் நிறைவாயில்லை. ஆதலால் அதை பற்றிய விஷயங்களை நீ பேசும்போதெல்லாம் கொன்னை வாயனைப் போல் திக்கி திக்கி பேசுகிறாய். நான் உன்னை கொன்னை வாயன் என்று சொன்னது சரிதானா? சரிதான். அப்படியானால் நாம் அந்த நோயை தீர்க்கும் வைத்தியனாகிய
இயேசு அண்டை போவோமாக. ஆத்துமநேசரே, நான் ஆத்துமாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் கொன்னை நாவுடையவன் போலிருக்கிறேன். இப்படி கொன்னை நாவோடே நான் காலம் கழிக்கிறதை விட முழுவதும் ஊமையனாய் இருந்துவிட்டால் நலமாயிருக்கும் அல்லோ. நான் எல்லா விஷயங்களையும் சாமர்த்தியமாய் பேசி முடிக்கிறேன். உம்முடைய விஷயங்களிலோ என்னை விட திக்குவாயினை நீர் இந்த அகண்ட லோகத்தில் கண்டிருக்கவே மாட்டீர். என் கொன்னை நாவுக்கு நீர் வைத்தியம் செய்வீராக. இதோ என் நாவை நீட்டுகிறேன். அதை பிடித்து கொண்டு உமது சித்தத்துக்கு மிஞ்சினதை பேசத்தக்கதான நீளம் அதில் இருந்தால் அதை வெட்டி போடும். அல்லது உமது மனதுக்கேற்றபடி பேசவும் பிரஸ்தாபிக்கவும் என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்யும். அதற்கு கடிவாளம் போட வேண்டுமென்றாலும் அதில் ஆணியடிக்க வேண்டுமானாலும் அதை உமது இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அதில் ஒரு வறட்சியை வெகு காலமாய் பார்க்கிறேன். அந்த வறட்சியானது காலத்துக்கும் இடத்துக்கும் காரியத்துக்கும் தக்கதாய் எனக்குள் மிஞ்சுகிறது. தெருவில் பாடுகிற நான் தேவாலயத்தில் கொண்ணுகிறேன். செவ்வாய் புதனில் கலைக்கியானங்கள் பேசும் நாவு ஞாயிற்றில் திக்குவாயாக போகிறது. ஆதலால் ஆலய ஆராதனையில் ஆமேன் என்று சொல்ல முதலாய் அடிக்கடி நாவு எழும்புகிறதில்லை. இப்படிப்பட்ட திக்கு நாவுக்கு நீர் ஒரு வைத்தியம் செய்ய மாட்டீரோ? என் இயேசுவே, இப்படியே நான் காலம் கழிப்பது எனக்கு நஷ்டத்தையே உண்டாக்குகிறது என்று கண்டேன். ஆதலால் என் அருமையுள்ள வைத்தியரே, அடியேனுக்கு வைத்தியம் செய்வீராக. உம்முடைய வைத்தியம் முடியும் மட்டும் நான் என் நாவை நீட்டிக்கொண்டே இருப்பேன். இயேசுவின் வைத்தியம். என் இயேசு என் நாவின் கட்டை அவிழ்க்கிறார். அதில் பெருமை என்னும் ஒரு ஜவ்வு தானாய் வளர்ந்து என் நாவை சுற்றி இறுக்கமாய் கட்டி கொண்டிருந்தது. அதை வெட்டினார். மற்றவர்களை நிந்திக்கவும் சபிக்கவும் தூஷிக்கவும் உதவும் ஒரு நஞ்சு மருந்து அதில் இருந்தது. அந்த மருந்தில் கோபம் வைராக்கியம் என்னும் பொறிகள் விழுந்தவுடனே அது பீரங்கி வெடித்தது போல் வெடிக்கும். அதை அவர் ஒருவித கருவியால் இழைத்து எடுத்து விட்டார். அதன் மேல் ஒரு கள்ளத்தோலும் வளர்ந்திருந்தது. அதற்கு பொல்லாப்பு கபடம் என்று பெயர். அதையும் அவர் வாழைப்பழத்திற்கு தோல் உரிப்பது போல் உரித்து சுத்தப்படுத்திவிட்டார். எல்லா வைத்தியத்துக்கும் பின்பு அவர் தமது திரு அமுதை என் நாவில் தடவினார். அது முதல் அதில் வியாதி சமூலமாய் நீங்கிவிட்டது. அல்லேலுயா! இப்பொழுது என் நாவு தேவ மகிமைக்கும் அவரை தோத்தரிப்பதற்கும் நன்றாய் வருகிறது. திக்குவாய் எண்ணப்பட்டதே என் நாவில் இப்பொழுது இல்லை. என் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளை கேட்க என் இரட்சகரும் பிரியமாயிருக்கிறார். அது பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அக்கினியால் கொளுத்தப்பட்ட என் ஆயுள் சக்கரம் முழுவதையும் தேவ ஸ்துதியால் நிரப்புகிறது. என் நாவில் திவ்ய அமுதம் பூசப்பட்ட நாள் முதல் அதில் உண்டாகும் அன்பின் வசனங்களையும் ஆறுதலின் வாக்கையும் கேட்கும்படி அநேகர் வரக் காண்கிறேன். இனி நான் செய்ய வேண்டிய ஒரே கடமை உண்டு. அதாவது பழைய அழுக்குகளும் கட்டுகளும் கள்ளத்தோலும் மறுபடியும் என் நாவை சேதப்படுத்தாதபடி என் வைத்தியனை நோக்கி எப்போதும் மன்றாடி வருவேன். வைத்திய பலன். என் இயேசுவினிடத்தில் வைத்தியம் செய்யும்படி நான் என் நாவை நீட்டின நாள் முதல் ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்கிறேன். அது கொடுக்கும் மெதுவான பிரதியுத்தரம் அநேகருடைய கோபத்தையும் உக்கிரத்தையும் தனித்து விடுகிறது. அது பெருமையானவைகளை பேசாமல் ஞானத்தை பேசுகிறது. அது தன் ஒரு பக்கத்தால் துன்மார்க்கத்தை கண்டித்து மறுபக்கத்தால் சன்மார்க்கரை உற்சாகப்படுத்துகிறது. தேவனை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கிறது. இனி பழைய நோய் என் நாவை ஒரு நாளும் பிடியாது. நான் திக்குவாயனாகவும் மாட்டேன். ஏனெனில் நான் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று அவருக்கு உடன்படிக்கை செய்து கொடுத்திருக்கிறேன். என் ஆத்துமாவுக்கு கொன்னைவாய் நோய் இருக்கிறதோடும் கூட அதில் கண்ணும் கெட்டிருக்கிறது. ஐயோ, என் நிலைமை போல பரிதாபமான நிலையுண்டோ? அதை நீக்கும் வைத்தியம் உண்டென்று நான் அறிந்திருக்கிறதால் என் நிலைமையை குறித்து அழுது கொன்றாமல் வைத்தியரிடம் போய் அதற்கு வைத்தியம் செய்து கொள்வேனாக. நான் என் இயேசுவின் உமிழ்நீர் தைலத்தை ஊற்றாமல் என் கண்ணை கெடுத்து போட்டேன். ஐயோ, குருடாக்கி போட்டேன். என் மனதில் ஒருவித கொழுப்புண்டாகி மனக்கண்ணை மூடிக்கொண்டதால் நான் குருடனானேன். நான் என்னை அறியாத குருடனும்
என் இரட்சகரை அறியாத கபோதியுமானேன். என்னை பெற்ற தகப்பனையும் எனக்கு பாலூட்டின தாயையும் காண கண்ணில்லையே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? எனக்கு கைலாக கொடுப்பாரும் இல்லை, கலிக்கமிடுவாரும் இல்லையே. நான் என்ன செய்வேன்? இயேசுவின் வாயிலிருந்து வந்த உமிழ்நீரும் சரி, அவருடைய வசனமும் சரி, அவருடைய திரு இருதயத்திலிருந்து புறப்பட்ட சுவாசமானது சில தரம் இரட்சண்ய நேச அனலால் குணமளிக்கும் உமிழ்நீராயும், சில தரம் இரட்சண்ய வசனங்களை பொழியும் ஒலி அணுக்களாயும் வெளிப்பட்டது. ஆதலால் எனக்கு இப்பொழுது அவருடைய வசனமும் சரி, அவருடைய உமிழ்நீரும் சரிதான். என் மனக்கண் என்ன முகாந்தரத்தாலாவது தன் காட்சியில் குன்றினாள், நான் உடனே இயேசுவின் திருவசன குப்பியை திறந்து அந்த வசன கலிக்கத்தில் 2 சொட்டை எடுத்து பூசி குணமடைவேனாக. ஆத்தும குருடனுடைய பரவசம். தமது திருவசனமாகிய திவ்ய உமிழ்நீரை அவர் எனக்கு தந்திருக்கிறதோடு, தாமும் வேளா வேளை தமது ஆவியின் மூலமாய் என் இருதய கதவை தட்டி, நீ குருடனாய் இருக்கிறாய், நீ பார்வையிடும்படிக்கு உன் கண்களில் கலிக்கம் போடட்டுமா என்று கேட்கிறார். ஆ, என் நேச இயேசுவே, என் ஆத்தும கதவை தட்டுகிறது நீரா? யாரோ என்றிருந்தேன், இப்பொழுதும் நேச இயேசுவே உள்ளே வாரும். இயேசுவின் மறுமொழி, நல்லது பாவி, கதவை திற. பாவி, ஐயா, நான் கதவை தடவையும் தாழ்பாளை கண்டுபிடிக்க இயலாமல் அவதிப்படுகிறேனே. திறவுகோல் துவாரத்தின் வழியாய் ஏதோ ஒரு வைத்தியம் செய்து முதலாவது என் கண்ணை தெளிவித்தால் நான் கதவை திறக்க சக்தியடைவேன். இயேசு, நீ போய் சீலோவாம் குளத்திலே உன் கண்ணை கழுவு, அப்பொழுது உன் கண் தெளிவாகும். பாவி, அப்படியே கழுவினேன். இப்பொழுது கண் தெளிவு, வெகு தெளிவு. எல்லோருக்கும் கண்ணாடி போட்டால்தான் தெரிகிறது, எனக்கு தானாய் தருகிறது. இன்று முதல் உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் என் கண் செல்லாதிருப்பதாக. தமது கலிக்கத்தால் என் கண்ணை குணமாக்கின இயேசுவை நோக்க என் கண் பிரகாசமாய் இருப்பதாக. ஜெபம். தயவுள்ள சுவாமி, என் விண்ணப்பத்தை கேட்பீராக. அடியேனுக்கு நாவிலும் நோய், கண்ணிலும் நோய். என்னை போலத்த நோயாளியையும் உமை போலத்த வைத்தியனையும் இவ்வுலகம் கண்டிருக்க மாட்டாது. இப்பொழுதும் சுவாமி, என் நாவின் திமிரை தீர்த்தருளும். சகல நாவாலும் அறிக்கையையும் துதியையும் அடைய வேண்டிய தேவனே, அடியேனுடைய நாவும் அந்த துதியில் சேர்ந்து கொள்ளும்படி என் நாவை தொட்டு அதன் திமிர் நீங்கும்படி உமது இரட்சண்ய தைலத்தை பூசியருளும். குழந்தைகள் வாயிலும் குருவிகள் வாயிலும் துதியை உண்டு பண்ணுகிறவரே, நானும் என் நாவினால் உம்மை போற்றும்படி செய்யும். திவ்ய இயேசுவே, எனக்கு கண் குருடு, எந்த மாதிரி கண்ணாடியும் எனக்கு பிரயோஜனப்படுகிறதில்லை. என் கண்ணில் நயனமே இல்லை என்று சொல்லத்தக்கதாக அவ்வளவு குருடாயிருக்கிறேன். உம்மிடத்தில் இருக்கிற கலிக்கம் ஒன்று தவிர வேறு மருந்து ஒன்றும் என்னை குணமாக்க மாட்டாது. ஆதலால் இரவும் பகலும் என் கண்ணை வானத்துக்கு நேராக ஏந்திக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வேண்டிய வெளிச்சமும் மழையும் காற்றும் உன்னதத்திலிருந்தே வருகின்றன. என் குருட்டு கண்ணுக்கு கலிக்கமும் அங்கிருந்துதான் வரவேண்டியது. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று வாக்கு பண்ணிய இரட்சகரே, உமது கலிக்கத்தை எனக்கு தாரும். உம்மிடத்தில் வந்த குருடர் எல்லோரும் கண்ணில் காட்சியோடும் வாயில் பாட்டோடும் போனது போல் அடியானும் போக அருள் புரியும். சுவாமி, அருள் புரியும். ஆமேன். துதி. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, என் கண்ணை திறந்தவருக்கே ஓசன்னா. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். ஆமேன்.